Hi friends, welcome to Sweetie Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மொபைல்ல புதிய Gmail ID ஓபன் பண்றது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல் உள்ள Gmail அப்ளிகேஷனை வந்து ஓபன் செய்யுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல ரைட் சைடுல இருக்க இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க ஆட் another account இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல கூகுள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபிங்கர் பிரிண்டையோ இல்லனா மொபைல் லாக்கையோ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து கிரியேட் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்தா இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது பாருங்க. நீங்க உங்க பர்சனல் யூஸ்க்காக உங்க மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதே இது நீங்க உங்க ஒர்க் சம்பந்தமாவோ இல்ல பிசினஸ் சம்பந்தமாவோ இந்த அக்கௌண்ட கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இல்ல செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து என் பர்சனல் யூஸ்க்காக இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், சோ இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம்னு ரெண்டு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்லயோ செகண்ட் நேம் வந்து சர்நேம் பாக்ஸ்லயும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதே இது உங்களுக்கு வந்து ஒரு நேம் இருந்துச்சுன்னா அத வந்து ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்லயோ சர்நேம் பாக்ஸ்ல வந்து உங்க இனிஷியலையும் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் இந்த ஆர்டர்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஜெண்டரை கிளிக் செய்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஓகேன்னு நினைச்சீங்கன்னா இந்த மெயில் ஐடியில ஏதாவது ஒண்ண வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மெயில் ஐடி வேண்டாம், வேற மெயில் ஐடி தான் நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நான் இதுல வந்து கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்து புதுசா ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்றேன். இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆச்சுன்னா இந்த மெயில் ஐடியை வந்து ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்றாங்க. சோ இந்த நேம்ல வந்து ஏதாவது லெட்டர்ஸோ நம்பர்ஸோ ஆட் பண்ணி மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் வந்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். இதுல கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.